வாயா மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? ப்ரோ, இளைய பிள்ளைக்கு என்ன பேர் வச்ச? நீ தான் ரொம்ப பிஸி ஆகிட்டே, வரவே மாட்டேன்ட்ட. இளைய பொண்ணு பேர் செல்வி மாப்பிள்ள. இந்த பேரை எங்கேயும் 8வது படிக்கும் போது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு மாப்பிள்ள. இன்னும் மறக்கலையா நீ? அதெல்லாம் பழைய ஞாபகம் மாப்பிள்ள. நீ என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க? நீ என்ன கல்யாணம் பண்ணல? எனக்குன்னே வருவீங்களாடா? நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கியா? ஆட, அந்த கொடுமை ஏன் மாப்பிள்ள கேட்குற? மூத்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் இளைய பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும், மாமியாளுக்கும் எங்கள் பொண்டாட்டிக்கும் வந்து ஆக மாட்டேங்குது, தனி வீடு பார்க்கணும், அதுக்கு வேறு வாடகை கொடுக்கணும். ரொம்ப சிரமம் மாப்பிள்ள. தெரியுது இல்லை, கல்யாணம் பண்ண எவனும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரியுது இல்லை. அப்புறம் என்ன மயத்திக்கிட்டா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு டென்ஷன் ஆகிற நீ? என் பொண்டாட்டியோட டென்ஷன் ஆகிற நீ? நாங்கள் மட்டும் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும், நீ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பியா? அது மாப்பிள்ள, நீ பொண்ணு போட்டாவை பார்த்து பல்லழிச்சு இல்லை, அப்போ யோசிச்சிருக்கணும். இல்லை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது யோசிச்சிருக்கணும். அது வேணால் கரெக்டு தான் மாப்பிள்ள. தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சந்திக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுக்குன்னு கல்யாணம் பண்ணாமே இருப்பியா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறா.